அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேரிய வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடன் மௌலானா மௌலவி ஓஎம் முஸம்மில் அஹமது சாஹிப் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். கடந்த நிகழ்ச்சியில் நாம் இஸ்லாத்தில் இத்தனை பிரிவுகள் ஏன் வந்தது, அதற்கு என்ன காரணம், திருக்குரானிலும் ஹதீஸுகளிலும் ஏதாவது முன்னறிவிப்பு இருந்ததா, அதற்கு என்ன விளக்கம் என்பதை பற்றி சுருக்கமாக நாம் பார்த்தோம். அதேபோன்று மேலும் இது சம்பந்தமான பல விஷயங்கள் ஏதாவது திருக்குரானிலோ ஹதீஸுகளிலோ இருக்கிறதா என்பதை இன்று நாம் பார்ப்போம். இது பற்றி மௌலவி ஓஎம் முஸம்மில் அஹமது சாஹிப் அவர்கள் உங்களிடம் சற்று விளக்கமாக கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்டிஎம் மூலமாக மீண்டும் ஒரு முறை இந்த தமிழ் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ்வின் அருளினால் சென்ற நிகழ்ச்சியில் நாம் இந்த திருக்குரான் முழுமையான வேதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் வந்த ஒரு அருள்கொடை, அதே போன்று இஸ்லாம் முழுமையான மார்க்கம் என்பதை பற்றி மிக விரிவாக ஆய்வு செய்தோம். அப்படி இருந்தும் பிரிவுகளும் ஏற்படும் என்பதை திருக்குரானும் எடுத்துச் சொல்லி இருக்கிறது, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். அதில் கடைசியாக தாங்கள் குறிப்பிட்டது ஒரு மிஷ்காத்தில் உள்ள ஹதீஸ் ஆகும். அதில் இஸ்லாம் பேரளவில் இருக்கும் என்றும் திருக்குரான் எழுத்தளவில் இருக்கும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அடுத்து மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபு மினல் ஹுதா என்று சொன்னதாகவும் தாங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த ஹதீஸில் இன்னொரு விஷயம் நாம் கவனிக்கத்தக்கதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதை பற்றி தான் பேசுகிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை மசாஜிதுஹும் என்று கூறுகிறார்கள், அவர்களுடைய பள்ளி என்று கூறுகிறார்கள். ஏன் முஸ்லிம்களின் பள்ளி என்றல்லவா கூறியிருக்க வேண்டும்? வெளிப்படையாக பார்க்கும்போது முஸ்லிம்களின் பள்ளி அல்லது என்னுடைய உம்மத்தினுடைய பள்ளி வாயில்கள் நிரம்பியிருக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் குறித்த தருணத்திற்கு ஏற்ப பேசக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளி வாயில்கள் நிரம்பியிருக்கும், ஆனால் அதில் நேர்வழி இருக்காது என்று கூறியிருக்கிறார்கள். ஆக இதிலேயும் கூட ஒரு முன்னெடுப்பு இருக்கிறது. அதாவது அவர்களின் பள்ளி வாயில் என்று சொன்னதிலிருந்தே அந்த பள்ளி வாயிலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி தந்திருக்கிறார்கள். மேலும் ஹராபு மினல் ஹுதா என்னும் வருகிறது, அது ஹிதாயத்தை விட்டும் நேர்வழியை விட்டும் அது காலியாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாம் ஏற்கனவே சொன்னது போல திருக்குரான் இஸ்லாம் முழுமை பெற்ற மார்க்கமாகவும் வேதமாகவும் இருந்த போதிலும் கூட ஹிதாயத்து இல்லாமல் போய்விடும், பல பிரிவுகளாக பிரிந்து போய்விடுவார்கள், ஹிதாயத்து இல்லாமல் போய்விடும் என்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு தான். இதனை மக்கள் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். பள்ளிவாய்கள் நிரம்பி வழிகின்றன, ஆனால் அதில் நிச்சயமாக மக்கள் நேரிய வழி இல்லை, அதில் ஹிதாயத் இல்லை என்பதை மக்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த ஆலிம்கள் தன்னுடைய உம்மத்தினுடைய ஆலிம்களை பற்றி சொல்லும் போது உலமாஹும் ஷர்ரும் மன் தஹத அதீமி ஸமா என்று கூறுகிறார்கள். அவர்களின் ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய ஆலிம்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். உம்மத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய உம்மத்தை சார்ந்த ஆலிம்களை பற்றி தான் பேசுகிறார்கள் அந்த ஹதீஸில். இருந்த போதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உலமாஹும் என்பதாகும், அவர்களின் ஆலிம்கள். அப்போ இதிலேயும் கூட தன்னுடைய உம்மத்தை சார்ந்த ஆலிம்கள் அல்ல, பேரளவில் அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களே தவிர அந்த ஆலிம்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அளவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஏற்கனவே சூரா அல் அன்ஆம் 6வது அதிகாரத்தில் சொன்ன அந்த முன்னறிப்பை தான் எடுத்து கூறுகிறது. அதாவது அவர்களுக்கும் உமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது என்று அல்லாஹ் திருக்குரானில் ஏற்கனவே முன்னறிவித்திருந்தானே, அதைத்தான் இந்த ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 73 கூட்டங்களை பற்றி கூறும்போது 72 தனியாக இருக்கும், 73வது கூட்டம் என்னையும் எனது சஹாபாக்களையும் போன்று இருக்கும் என்று சுட்டிக்காட்டி அதே விஷயம்தான். ஆக 72 ஒரு குரூப் தனியா, ஒன்று தனியாக இருக்கும். இந்த 72 குரூப்பை பற்றி சொல்லும் போது தான் இந்த உலமாவும் அவர்களின் ஆலிம்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிவிட்ட பிறகுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். மிஷ்காத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது இந்த உம்மத்துக்கு என்பதையும் ஒப்புக்கொள்கிறார்கள். பெரிய ஆலிம்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், பாமர முஸ்லிம்கள் கூட இதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றி தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த கருத்தை வலு சேர்க்கும் விதமாக இன்னொரு ஹதீஸையும் கூட நாம் எடுத்து வைக்கின்றோம். பொதுவாக மக்கள் ஒரு கேள்வி கூட கேட்குறாங்க, குரான் நம்மளுக்கு முழுமையான முறையில் இருக்கும்போது, முழுமையான வேத நூலாக இருக்கும்போது, கியாம நாள் வரை இது ஹிதாயத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும்போது இன்னொருவருடைய வருகை தேவைதானா என்றெல்லாம் கூட கேட்கிறார்கள். இந்த கேள்வி இன்று எப்படி முஸ்லிமிடம் காணப்படுகின்றதோ எழுப்பப்படுகிறதோ இந்த கேள்வியை ஒரு சஹாபி அன்றே எழுப்பிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக வருகின்றது. ஜியாத் என்ற ஒரு சஹாபி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இந்த கேள்வியை கேட்டார். அல்லாஹ்வின் தூதர்களே, நாங்கள் திருக்குரானை படிக்கின்றோம், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த திருக்குரானை படித்துக் கொடுப்போம், அவர்கள் அவருடைய சந்ததிகளுக்கு திருக்குரானை படித்துக் கொடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இல்ம் என்ற ஞானம் எங்களை விட்டு போய்விடும்? ஏனென்றால் ஹதீஸில் வருது இர்ஃபவுல் இல்ம், அதாவது இல்ம் என்ற அந்த அறிவு, மார்க் அறிவு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த மார்க் அறிவு எப்படி இல்லாமல் போய்விடும் என்பது அவருக்கு அன்று விளங்க முடியாமல் போய்விட்டது. அதுக்கு காரணமாக தான் சொல்றாரு, அவர் குரான் நாங்கள் படிப்போம், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் படிச்சு கொடுப்போம், அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க படிச்சு கொடுப்பாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இல்மு என்ற இந்த ஞானம் இல்லாமல் போய்விடும் என்று அவர் கேள்வி கேட்கிறார். இதை கேட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், ஜியாதே, நான் உண்மை மிக அறிவாளி என்று நினைத்திருந்தேன், நீர் என்ன இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர் என்று சொல்லிவிட்டு அதற்கு பதில் சொல்கிறார்கள், இந்த கிறிஸ்தவர்களிடம் யூதர்களிடம் தௌராத் இல்லையா, அவர்களிடம் வேதம் இல்லையா, அவர்கள் வேதம் இருந்த போதிலும் கூட அவர்கள் இன்று வழிகட்டு போகவில்லையா? அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு வேதம் இருந்தால் மட்டும் போதாது, அதனை வழிநடத்துவதற்கு இறைவன் பெயர்ந்து ஒருவர் வர வேண்டும். கண்டிப்பாக அதுதான் நம்ம மஹதி என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்டதுதான். அந்த மஹதி யார் என்பதை பற்றி நாம் பின்னர் மிக விளக்கமான முறையில் விவாதிக்க இருக்கின்றோம். அப்போ எப்படி தான் இருந்த போதிலும் கூட இங்கு நாம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, குரான் முழுமை பெற்ற வேதமாக இருந்தாலும் கூட அந்த குரானுடைய ஞானத்தை எடுத்து வைப்பதற்கு இறைவன் பெயர்ந்து தொடர்புள்ள ஒருவர் வர வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக ஒரே குர்ஆன் என்று எல்லோருமே ஒப்புக்கொள்கிறோம். குர்ஆனில் எந்த மாற்றமும் கிடையாது. 73 பிரிவுகளாக நான் பிரிந்து போனாலும் இந்த 73 பிரிவுகளிடத்திலும் ஒரே குர்ஆன் தான் இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால், ஒவ்வொரு பிரிவும் அந்த குர்ஆனை மொழிபெயர்ப்பில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கிறது. அதேபோல் விளக்க உரையிலும் வித்தியாசம் இருக்கின்றது. குர்ஆன் ஒரே குர்ஆனாக இருந்தாலும் மொழிபெயர்ப்பு வித்தியாசம், அதே போன்று விளக்கமும் வித்தியாசம். இந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் கொஞ்சம் மாறுபடுகின்றோம். மொழிபெயர்ப்பு வித்தியாசம் என்று சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு இந்த மொழிபெயர்ப்பில் வித்தியாசம் இருக்கிறது என்றால், மிகப்பெரிய ஒரு ஆலிமாக கருதப்படக்கூடிய ஒருவர் கூட அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்ற அளவுக்கு கூட அவர் வாதித்திருக்கிறார். அப்போ தௌஹீத்வாதி என்று அழைக்கப்படுகின்றார்கள், ஏகத்துவவாதி என்று அழைக்கப்படுகின்றார்கள், நாங்கள் தான் உண்மையான இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துக் கூறக்கூடியவர்கள் என்றெல்லாம் வாதம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆலிம் கூட இறைவனுக்கு உருவம் உண்டு என்றே வாதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு திருக்குரானை படிப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஆனால் என்னுடைய ஆலிமாக இருக்க மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த அடிப்படையில் தான். எழுத்துக்கள் மட்டும் எஞ்சி இருக்கும் என்று சொன்ன அந்த முன்னறிவிப்பு அப்படியே நிதர்சனமாக இன்று நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அந்த வேதக்காரர்கள் எப்படி தௌராத்து இருந்த போதிலும் கூட, இஞ்சில் இருந்த போதிலும் கூட அவர்கள் படிப்பார்கள், அதன்படி செயல்பட மாட்டார்களோ, அதே மாதிரி என்னுடைய உம்மத்திற்கும் ஒரு காலம் வரும், இந்த குர்ஆனை அவர்கள் படிப்பார்கள், ஆனால் அதன்படி அவர்கள் அமல் செய்ய மாட்டார்கள், நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே குர்ஆன் முழுமையான வேதமாக இருந்த போதிலும் கூட முஸ்லிம்கள் வழிகிட்டு போவார்கள், வழிவிடுவதற்கான சான்ஸ் இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாகவும் கூட நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து என்ன கேள்வினா, பொதுவாக முஸ்லிம்கள் வழிகிடுவார்கள் என்பது குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நமக்கு தெரிய வந்துவிட்டது. இதற்கு என்ன தீர்வு? அடுத்த இந்த கேள்வி வருது. பொதுவாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகேட்டை பற்றியோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி கூறும்போது அதற்கு தீர்வும் சேர்த்து கூறுவார்கள். தீர்வு கூறவில்லை என்றால் சஹாபாக்கள் கேள்வி கேட்டு தீர்வை வாங்கிக் கொள்வார்கள். இந்த முக்கியமாக இஸ்லாத்தை பற்றி ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு வேதனை இருந்ததோ, சஹாபாக்களுக்கு எந்த அளவு வேதனை இருந்ததோ, அந்த வேதனை வேறு எவருக்கும் கிடையாது. ஆக இஸ்லாம் இத்தனை பிரிவுகளாக 73 பிரிவுகளாக பிரிந்து போய்விடும் என்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் கண்டிப்பாக தீர்வையும் சேர்த்தே கூறியிருப்பார்கள். அந்த தீர்வு என்னவாக இருக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை இந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்கின்ற போது அதற்கான தீர்வு என்ன என்பதையும் நாம் மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கி சென்றிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு பிரிவுகளாக பிரியும் என்று மட்டும் சொல்லிவிட்டு போகவில்லை, அந்த பிரிவுகளை மீண்டும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழி என்பதற்கான தீர்வையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய ஹதீஸுகளில் மிக தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வது, பொதுவாக எல்லா முஸ்லிம்களும் நம்பக்கூடிய ஒரு ஹதீஸு, இந்த உம்மத்திலிருந்து ஒரு இப்னு மரியம் தோன்றுவார், ஈசா இப்னு மரியம் தோன்றுவார் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. புகாரிலும் இருக்கிறது, முஸ்லிமிலும் இருக்கின்றது. பிறகு அவர் என்னென்ன பணிகளை செய்வார் என்பதை பற்றி எல்லாம் வருகிறது. அவர் சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார், அவர் ஜிஸ்யா வரியை நீக்குவார், அதே போன்று யலவுல் ஹர்ப் என்ற வார்த்தையும் கூட வருகிறது, போரை அவர் நிறுத்துவார், இன்னும் இவ்வாறு தஜ்ஜாலை கொல்வார் போன்றவற்றெல்லாம் வருகிறது. செல்வத்தை வாரி வழங்குவார், வாங்குவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆக இந்த ஹதீஸை பற்றி நாம் விலாவாரியாக பின்னர் நாம் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஆனாலும் கூட மக்கள் இதற்கெல்லாம் ஒரு நேரடியான பொருளை தான் தருகிறார்கள். செல்வத்தை வாரி வழங்குவார் என்பதற்கு கூட செல்வம் அந்த அளவு கொளித்து போயிருக்கும். அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது கூட அவர்கள் வாங்க வேண்டிய தேவை இராத அளவுக்கு செல்வம் மிக அதிகமான முறையில் பெருகிவிடும் என்ற அளவுக்கு ஒரு நேரடியான பொருளை எல்லாம் தருகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய போதனைகளோடு நாம் பார்க்கின்ற போது ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதனை திருக்குர்ஆனுடைய ஒளியில் தான் நாம் சிந்திக்க வேண்டும். திருக்குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க முடியாது, ஏற்கவும் முடியாது. அப்ப இந்த அடிப்படையில் இப்னு மரியம், மஸீஹ் இப்னு மரியம் என்று ஹதீஸில் வருகிறது என்றால் அப்ப அது பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று தஜ்ஜாலை கொல்வார், பன்றியை கொல்வார் என்றெல்லாம் வருகிறது என்றால் இதற்கெல்லாம் நேரடியான பொருள் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தால் அது லா இக்ராஹ ஃபித்தீன் என்பதற்கு மாறுபட்டதாக அமையாதா? ஏனென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை என்று கூறுகின்றான். மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை என்று அல்லாஹ் கூறிவிட்ட பிறகு வரக்கூடிய அந்த மஸீஹ் இப்னு மரியம் இந்த மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை என்ற வசனத்திற்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா? அவருடைய மூச்சு காற்றுப்படும் போது காஃபிர்கள் மரணித்து போவார்கள் என்றும் கூட அந்த ஹதீஸ் முன்னறிப்பில் வருகிறது. அப்ப மூச்சு காற்றின் மூலமாக மன்னிக்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமாக அவர் இருப்பாரா? அப்படி இருத்தல் அது மார்க்கத்தில் பலவந்தமாக அது இருக்காதா என்றெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற போது புகாரிலும் சஹீஹ் முஸ்லிமும் கூட இந்த ஹதீஸ் வருகின்றது. சஹீஹ் முஸ்லிமில் நாம் எடுத்துக்கொள்ள போனால் தமிழுடைய மொழியாக்கத்தை நாம் பார்க்க போனால் 242, 243வது ஹதீஸ் எண்ணில் இது இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இந்த ப்ரோக்ராம் தமிழ் மக்களுக்காக செல்கிறது. அதனால அந்த ஹதீஸ் எண்ணையும் நாம் குறிக்கும்போது அதனை எடுத்து பார்ப்பதற்கு அவர்கள் வசதியாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் இதனை எடுத்து வைத்தோம். அப்போ இந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். எனவே இது நடந்துதான் தீரப்போகின்றது. ஆனால் எப்படி நடக்கும், இதற்கு என்ன தீர்வு, இது இதனுடைய அசல் அர்த்தம் என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தீர்வு என்று பார்க்கும்போது ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைதான் தீர்வு என்பது தெளிவாகிவிட்டது. இது எந்த பிரிவும் இதற்கு மாற்று கருத்தை கூறுவது கிடையாது. 73 பிரிவுகளுடைய அந்த ஒரே கருத்து என்னவென்றால் பிற்காலத்தில் இந்த மோசமான நிலை வரும்போது ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள். இதில் எந்த பிரிவுக்கும் மாற்று கருத்து கிடையாது தான். ஆனால் இதில் ஒரு கேள்வி என்னவென்றால் இதற்கு அடுத்துதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. வரக்கூடிய ஈசா யார் என்பதில் தான் எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது. 72 பிரிவு ஒரு பக்கம் போய்விடுகின்றது. வரக்கூடிய ஈசா அந்த முற்காலத்தில் பனி இஸ்ராயலுக்கு வந்த அதே ஈசா தான். அவர் வானத்தில் இருக்கிறார், அவர் மீண்டும் இந்த பூமியில் இறங்குவார், வானத்திலிருந்து அப்படியே இறங்குவார், அதே ஈசா தான் வருவார்கள் என்று நம்புகிறார்கள். நான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்ற இந்த ஒரு ஜமாத்தை தவிர மற்ற அனைத்து பிரிவுகளுடைய கொள்கையும் இதுதான், அவருடைய நம்பிக்கையும் இதுதான். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய நம்பிக்கை கொள்கை என்னவென்றால் திருக்குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அந்த ஈசா வரமாட்டார், அவர் வஃபாத்தாகிவிட்டார், அவர் இறந்து விட்டார், வேறு ஒருவரை பற்றி தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த இடத்தில் தான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கும் மற்ற பிரிவுகளுக்கும் மற்ற ஜமாத்துகளுக்கும் வித்தியாசம் இந்த இடத்தில் தான் ஆரம்பமாகிறது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது பொதுவாக அஹ்மதி அல்லாத மக்களுடைய கருத்து என்னவென்றால் அஹ்மதிகளிடம் எப்பொழுது பேசினாலும் ஈசா நபி சப்ஜெக்ட் தான் பேசுவாங்க, வேற சப்ஜெக்டே உங்களுக்கு கிடையாதா? திருக்குர்ஆனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, இஸ்லாத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, ஹதீஸ்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளோ நபிமார்கள் இருக்கிறார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திடம் பேசும்போது முதலாக ஈசா நபி பற்றி தான் பேசுவாங்க, வேறு விஷயத்தை பேச மாட்டாங்க. ஈசா நபிக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, வேற நபியே கிடையாதா, அவர் இருந்தா என்ன இல்லை இறந்து போனால் என்ன, எந்த அளவுக்கு கூட மக்கள் கூறுறாங்க. ஈசா நபியை பற்றி நம்ம ஏன் பேசணும், என்ன காரணம் இருக்கணும், அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக இந்த கேள்வி பொதுவாக கேட்கப்படுவது என்பது உண்மைதான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது அந்த சப்ஜெக்டை விடுங்க என்ற அளவுக்கு மக்கள் இப்போது அந்த மார்க்க அறிஞர்கள் கூட விலகிச் செல்கிறார்கள், பேசுவதற்கு தயாராக இல்லை. அது காரணம் என்னன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த மரணத்தை பற்றி திருக்குர்ஆன் எந்த அளவுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட முடியுமோ, நாம் நிரூபித்து வருகின்றோமோ, அதனை பார்க்கின்ற போது அதற்கு அவர்களால் பதில் தர முடியவில்லை. இதன் காரணமாகத்தான் அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன கூறுகின்றோம் என்றால் திருக்குர்ஆன் ஒருவரை பற்றி அவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உயிருடன் இருக்கிறதாக நம்ப வேண்டும். அதே போன்று ஒருவரை பற்றி அவர் இறந்து விட்டார் என்று சொன்னாலும் திருக்குர்ஆன் அடிப்படையில் அவர் இறந்து விட்டார் என்று நம்ப வேண்டும். இதுதான் ஈமான் ஆகும், ஈமான் பில் குர்ஆன் ஆகும். திருக்குர்ஆன் மீது நாம் கொள்கின்ற ஈமான், திருக்குர்ஆன் மீது நாம் கொள்கின்ற ஈமான் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது திருக்குர்ஆன் ஒருவரை பற்றி அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லுகிறது என்றால் மரணித்து விட்டார் என்று நம்புவதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. அப்போதுதான் அவர் முழுமையான முறையில் திருக்குர்ஆன் மீது ஈமான் கொண்டவராக மாறுகிறார்.
அதே போன்று அவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அடிப்படையிலும் ஆய்வு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உயிருடன் இருக்கிறார் என்றால் அவர் திருக்குரான் அடிப்படையில் நிரூபிக்கும் பட்சத்தில், திருக்குரான் அதனை எடுத்துச் சொல்லும் பட்சத்தில் நாம் அதன் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த அடிப்படையிலும் கூட திருக்குரான் மீது ஈமான் கொள்ள விஷயமாக இருக்கிறதுனால கூட இந்த அடிப்படையில் நாம் அவரை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக ஏற்கனவே நான் முன்னறித்த அந்த புகாரி முஸ்லிமுடைய அந்த ஹதீஸ்ல இது பற்றி வருகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மரியம் தோன்றுவார் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட அதில் நாம் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னவென்றால், ரெண்டு சொல் என்னவென்றால், ஃபீக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சாபிகளை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், முஸ்லிம் உம்மத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். இப்னு மரியம் தோன்றுவார், ஃபீக்கும் உங்கள் மத்தியில் தோன்றுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த மக்கள் நினைப்பது போல, கருதுவது போல, நம்பிக்கை கொண்டிருப்பது போல வானத்திலிருந்து தோன்றுவார் என்று வரவில்லை. இந்த மக்கள் எல்லாருமே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தவிர எத்தனை முஸ்லிம் பிரிவுகள் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வானத்திலிருந்து வருவார், அவர் மேலிருந்து இறங்கி வருவார் என்றெல்லாம் அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலிருந்து என்ற வார்த்தை எங்கேயுமே சொல்லவில்லை. எந்த ஒரு லைஃபான ஹதீஸில் கூட அவர் வானத்திற்கு ஏறி சென்றதாக ஒரு ஹதீஸிலும் கூட இல்லை. வானத்தில் ஏறி சென்றாதான் வானத்தில் வரவும் முடியும். அப்போ வானத்திற்கு ஒருவர் ஏறி சென்றதாகவே ஒரு லைஃபான ஹதீஸ் கூட இல்லை என்று சொல்லும் போது அவர் வருவதை பற்றி நாம் என்ன நினைத்து பார்க்க முடியும்? இப்போ இங்க அந்த ஹதீஸ்ல கூட, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய அந்த ஹதீஸிலும் கூட ஃபீக்கும் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது முஸ்லிம்களே, உங்கள் மத்தியில் அந்த இப்னு மரியம் தோன்றுவார் என்று. இன்னொன்று இமாமுக்கும் மின்கும், அவர் உங்களிலிருந்து உங்களுக்கு இமாமாக இருப்பார். ஆக ஃபீக்கும் என்ற வார்த்தையும் மின்கும் என்ற வார்த்தையும் மிக தெளிவான முறையில் எடுத்துச் சொல்வது என்னவென்றால், அவர் உம்மத்தை முஹம்மதியாவாகிய இந்த உம்மத்திலிருந்து அவர் தோன்றுவார். திருக்குரானிலும் இந்த மின்கும் என்ற இந்த சொல்லை பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற போது ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட இடங்களில் திருக்குரானில் இந்த மின்கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தை பற்றி, இல்லை அவர்களை பற்றி நாம் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் சார்பாக பேசப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம், முதன்மையான காரணம், திருக்குரான் ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று கூறுகிறது. இது திருக்குரான் மீது நாங்கள் கொண்டுள்ள ஈமான். ஒவ்வொரு முஸ்லீம் இப்படி தான் ஈமான் கொள்ள வேண்டும். திருக்குரான் ஒரு நபியை பற்றி, ஒருவரை பற்றி இறந்து விட்டார் என்று சொன்னால் அப்படியே நம்ப வேண்டும். உயிருடன் இருக்கிறார் என்று சொன்னால் அப்படியே நம்ப வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒருவர் உயிருடன் இல்லை என்றால், அவர் இறந்து விட்டார் என்றால், இறந்துவிட்ட ஒருவரை பற்றி அவர் உயிருடன் இருக்கிறார் என்று நம்புவது இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் அது ஒரு ஷிர்காக இருக்கின்றது. இறந்து போன ஒருவர் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து சாதாரண மனிதரை போன்றே ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரை பற்றி அவர் உயிருள்ளவர் என்று ஒருவர் நம்புவார் என்றால் ஒரு முஸ்லிமினுடைய பார்வையில் இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அது ஒரு ஷிர்காக இருக்கிறது. இதனையும் நாம் ஹதீஸிலிருந்து மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தின் போது கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழெடுத்து நின்றார்கள். எல்லோருக்கும் இந்த ஹதீஸ் பிரபல்யமானது தெரியும். அந்த நேரத்தில் எவராவது முகமது இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் அவருடைய தலையை விட்டு விடுவேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வருகிறது. இப்போ இதை பார்த்துவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்கின்றார்கள். அன்னார் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்கிறார்கள். உறுதி செய்துவிட்ட பிறகு மக்களுக்கு முன்னால் வந்து அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். அந்த உரையை பற்றி பார்க்கும்போது அது ஒரு நீண்ட ஒரு உரையாக இருக்கின்றது. அந்த உரையில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வஃபாத்தான அந்த செய்தியை மக்களுக்கு உணர்த்துவதற்காக, நிரூபிப்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சான்று என்னவென்றால், அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தை அப்படியே நான் மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். மன்கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத். உங்களில் யார் முகம்மதை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், முகம்மது இறந்து விட்டார். அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், ஃபமன்கான மின்கும் யாபுதுல்லாஹ ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். உங்களில் எவர் அல்லாஹ்வை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அல்லாஹ் உயிருள்ளவனாக இருக்கின்றான், லா யமூத், அவன் மரணிக்கக்கூடியவன் அல்லன். ஆக இங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தான், ஒரு ரசூல் தான். ஒரு மனிதராக இருக்கின்றார் என்றால் அவர் ரசூலாக இருந்தாலும், இறை தூதராக இருந்தாலும், அதுவும் அகில உலகத்திற்கும் தூதராக இருந்தாலும் கூட அவருக்கும் மரணம் வந்தே தீரும். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அவருடைய சந்தேகமே, கேள்வி எதனால் வந்ததென்றால், அகில உலகத்திற்கும் ஒரு அருட்கொடையாக வந்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கியாமத் நாள் வரைக்குமான ஒரு ரசூலாக வந்திருக்கிறார்கள். அப்படி மறுமை நாள் வரைக்கும் ஒரு ரசூலாக அனுப்பப்பட்ட ஒருவர் மரணிக்க முடியுமா என்பதுதான் அவருடைய ஒரு கேள்வியாக இருந்தது. புரிய முடியாத அளவுக்கு அவர்கள் இந்த கேள்வி கேட்டார்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வணங்கினார்களோ என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். தெளிவான விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் யாருமே வணங்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை கூறுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் வந்தார்கள். தன்னை வணங்கும்படியோ அல்லாஹ்வை தவிர மற்ற விஷயங்களை வணங்கும்படியோ கூறவில்லை.
ஆனால் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை கூறும்போது, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினார்களோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும், ஹஸ்ரத் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆக நீங்க சொன்ன அந்த கருத்து, ஒரு உயிருள் இறந்து போன ஒரு ஆளை உயிரோடு இருப்பதாக நினைப்பது கூட அது வணங்குவதை போன்று என்ற அளவுக்கு கூறியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸின் மூலமாக புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வஃபாத்தின் போது நடந்த ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் அன்ஹு அவர்கள் தான் சொல்கிறார்கள். அதாவது உங்களில் யார் அல்லாஹ்வை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான். உங்களில் யார் முகமதை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், முகமது இறந்து விட்டார். இப்போ இங்கே கேள்வி அதான் வருது. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான். ஒரு முஸ்லீமுடைய பார்வையில் இந்த கேள்வி இருக்கத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருமே வணங்கினதில்லை. இப்போ அப்படி இருக்கும்போது அபூபக்கர் அன்ஹு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஏன் சொன்னார்கள்? உங்களில் யார் முகமதை வணங்கி வந்தாரோ, இபாதத் செய்தாரோ என்றே வருகிறது. முகமதை யாரும் இபாதத் செய்யவில்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் வணங்கவில்லை. அப்போ ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க? உங்களில் யார் முகமதை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், முகமது இறந்து விட்டார். இப்போ இதில் என்ன காரணம்னா, இறந்துவிட்ட ஒருவரை உயிருள்ளவர் என்று நம்புவது அவரை இபாதத் செய்வதற்கு சமமானதாகும், ஷிர்காகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், மனிதனுடைய ஒரு ரசூல் என்ற முறையில். இறந்துவிட்ட ஒருவரை உயிருள்ளவர் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அப்படி நம்பிக்கை கொள்வதும் அவரை வணங்குவதற்கு சமமாகும், அதாவது ஷிர்காகும் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் மூலமாக தெரிவிக்கின்றார்கள். ஆக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவளை பற்றி அதிகமாக பேசுகிறது என்றால் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால், திருக்குர்ஆனுடைய பார்வையில், திருக்குர்ஆனுடைய போதனையின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று உறுதியாக கூறுகிறது. திருக்குர்ஆனுடைய பார்வையில் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்றால் அவரை உயிரோடு நம்புவது ஷிர்காகும். முஸ்லிம்கள், அஹ்மதி அல்லாத முஸ்லிம்கள் இதை கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் ஏற்கனவே சொன்னது போல அதுக்கு அடுத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அதிகாரம் 3 வசனம் 145 ஓதி காண்பிக்கின்றார்கள். அதில் வருகிறது, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது ஒரு தூதரை அன்றி வேறல்ல. எனவே தூதர் என்றாலும் அவருக்கு மனிதத்தன்மை உள்ள ஒரு பண்புள்ளவராகத்தான் அவர் இருப்பார். மனிதத்தன்மைக்குள்ள உள்ள ஒரு மனிதர் என்றால் நிச்சயமாக அவருக்கு மரணம் என்றும் ஒன்று இருக்கும் என்ற அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். முகமது ஒரு தூதரை அன்றி வேறல்ல, அவருக்கு முன்னுள்ள தூதர்கள் காலம் சென்று விட்டார்கள். இப்போ அவருக்கு முன்னுள்ள தூதர்களும் மனிதர்களாக இருந்தார்கள், மனிதன் என்ற முறையில் அவர்கள் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தார்கள், அவர்கள் மரணத்தை அடைந்து விட்டார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதர் தான். எனவே அவர்களும் இந்த இயற்கை மரணத்தை அடைந்து விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை எடுத்து வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயத்தை எடுத்து வைக்கின்றார்கள். அடுத்து எதிரிகள் சார்பாக ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இது ஹதீஸே கிடையாது என்று கூறுகிறார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால்தான் ஹதீஸ், அப்படி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுது. அது என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? இது ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்தின் போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்தார்கள் என்றால் அத்தனை சஹாபிகளும் அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் போது புகாரில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், எல்லோரும் நம்பப்படுகின்ற ஒரு ஹதீஸ். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு பிரிவினரும் இந்த ஹதீஸை ஒரு லைஃபானது என்றோ பலவீனமானது என்றோ சொல்லவில்லை. இந்த புகாரில் இடம்பெற்றிருக்க இந்த ஹதீஸை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று வாளை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உணர்ச்சி பூர்வமான முறையில் அவர்கள் நிற்கும் போதுதான் இந்த வசனத்தை எடுத்து வைக்கிறார்கள். அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாளை கீழே போட்டு விட்டார்கள் என்றே வருகிறது. ஒருவேளை இந்த வசனம் இந்துதான் இறங்கியதோ என்ற அளவுக்கு எனக்கு தோன்றுகிறது என்று கூட சொன்னதாக ரிவாயத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. ஆக உண்மையிலேயே அந்த ஆயத்து ஏற்கனவே திருக்குர்ஆனில் இருந்த போதிலும் கூட அந்த குறிப்பிட்ட தருணத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லை, மறுக்க முடியவில்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பொதுவாக சில தௌஹீத்வாதிகள் இருக்கின்றார்கள். தௌஹீதை நாங்கள் பறைசாற்றுகிறோம் என்று அவர்கள் தம்மிடம் படிக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதில் இந்த சுன்னத்துல் ஜமாத்காரர்கள் அவுலியாக்களை வணங்குகின்றார்கள் அல்லவா? அப்போ இந்த வலிமார்களை வணங்குறதுக்கு அப்படி வணங்கக்கூடாது, அப்படி வணங்குறது ஒரு ஷிர்க்கு என்ற அளவுக்கு கூட பேசி வந்திருக்கிறார்கள். தர்காவுக்கு போகிறது, அந்த வலிமார்களுடைய கபருக்கு முன்னால் சென்று அவளிடம் வேண்டுவது இருக்கிறத, இது ஷிர்க்கு என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை எடுத்து வைக்கிறார்கள். இந்த வசனத்தையும் இந்த வசனத்துடன் தொடர்புடைய இந்த புகாரில் வந்திருக்கின்ற ஹதீஸையும் எடுத்து வைக்கிறார்கள். தெளிவான முறையில் அவர்களே சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த சஹாபியும் அவரை வணங்கவில்லை இல்லையா? வணங்காத போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஏன் சொன்னார்கள்? உங்களில் யார் முகமதை வணங்கி வந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், முகமது இறந்து விட்டார்.
அப்ப இறந்து போன ஒருவரை உயிருள்ளவராக கருதுவது அவரை வணங்குவதற்கு சமமாகும், ஷிர்காகும். அப்ப இந்த அடிப்படையில் இந்த அவுலியாக்கள் இவர்களெல்லாம் மரணித்தவர்கள், மரணித்து போனவர்கள். மரணித்து போனவர்களை நீங்கள் அவரிடம் சென்று நீங்கள் அந்த தர்காக்களை வணங்குவீர்கள் என்றால், துவா செய்வீர்கள் என்றால், அவரிடம் நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள் என்றால் அதுவும் ஷிர்கு என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த வசனத்தை எடுத்து வைக்கின்றார்கள். ஆக அவுலியாக்கள் மரணித்து விட்டார்கள் என்பதற்கு இந்த வசனத்தை எடுத்து வைக்கிற அளவுக்கு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் தான். ஆனால் அதே சமயத்தில் இதே இதை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து வைக்கும்போது அவர்கள் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ இதிலிருந்தே அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏறக்குறைய புரியவும் செய்யுது. எல்லா வலிமார்கள் இறந்து விட்டார்கள் என்பதற்கு இந்த ஆயத்தை எடுத்து வைக்க துணிந்தவர்கள், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள அனைத்து தூதர்களையும் இது எடுத்து சொல்கிறது என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்து விட்டார்கள் என்பதை இது தெளிவான முறையில் சொல்லுகிறதே. அப்போ அதையும் இவர்கள் புரிய முடியாமல் போய்விட்டது. அப்போ சாதாரண முறையில் ஒரு பாமர முஸ்லிமாலும் புரிய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வந்த தூதர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்றால் அப்போ கண்டிப்பாக அவரும் இறந்து போயிருக்க வேண்டும். ஏனென்றால் இது முதல் இஜ்மா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆயத்தை எடுத்து வைக்கும்போது சஹாபாக்கள் ஏற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அந்த மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட முதல் இஜ்மா யோகபித்த கருத்து இதுதான் என்ற அளவுக்கு கூட இஸ்லாமிய சமுதாயத்தில் இது நம்பப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு முதல் இஜ்மாவையே இவர்கள் மறுக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதே போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத் சம்பந்தமாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத் பேசும்போது இதுதான் இன்னும் பல காரணங்கள் இருக்குது. முக்கியமாக காரணம் என்னென்னா, இப்போ இன்றைய உலகத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. கிறிஸ்தவருடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் முக்கடவுள் கொள்கை. அவருடைய கோட்பாடு என்னவென்றால், கொள்கை என்னவென்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு ஏறி சென்றார்கள், இறைவனுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார்கள், பிற்காலத்தில் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். இந்த காலத்தில் உலகத்தில் அதிகமாக வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை இது. இந்த கொள்கை நான் ஏன் சொல்றேன்னா, முஸ்லீம்களுடைய கொள்கை கூட இப்படி தான் இருக்குது. முஸ்லீம்கள் என்ன கருதுறாங்கன்னா, முஸ்லீம்கள் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்லவில்லை, கடவுளுடைய மகன் என்றும் சொல்லவில்லை. ஆனால் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு ரசூல் தான், ஒரு நபி தான், அவர் ஒரு மனிதர் தான், ஆனால் வானத்திற்கு ஏறி சென்று விட்டார். கிறிஸ்தவர்கள் சொல்கிற போல் அதே போல் சொல்கிறாங்க, வானத்திற்கு மேலே ஏறி சென்று விட்டார், அவர் பிற்காலத்தில் வந்து வானத்தில் அப்படி இறங்கி வருவாங்க. அப்போ கிறிஸ்தவ கொள்கைக்கு சாதகமான ஒரு கருத்தை தான் முஸ்லீம்கள்னு சொல்கிறாங்க. ஆக முஸ்லீம்களுடைய ஒரு கொள்கையாகவும் இருக்குது, ஈமானாகவும் இருக்குது. பிற்காலத்தில் நம்ம பார்த்தது போல் இந்த முஸ்லீம்கள் இத்தனை பிரிவுகளாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அதற்கு என்ன காரணம் பார்த்தோம், என்ன அது தீர்வும் பார்க்கும்போது ஈசா நபியுடைய வருகை தான் தீர்வு நம்புகிறாங்க. எல்லா பிரிவும் நம்புது. எல்லா பிரிவுடைய நம்பிக்கை என்னென்னா, ஈசா நபி வந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும். அப்போ ஈசா நபி எப்படி நம்புகிறாங்கன்னா, வானத்திலிருந்து இறங்கி வருவார் நம்புகிறாங்க. இது கிறிஸ்தவ கொள்கைக்கு சாதகமான கொள்கையாக தான் இருக்குது. மறைமுகமாக கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். அதே போல் இன்னும் முஸ்லீம்களை ஆதரவு கொடுக்குறோம். அஹ்மதியா ஜமாத்து கிடையாது. அஹ்மதியா ஜமாத்து கிறிஸ்தவத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மார்க்க இயக்கம் கிடையாது, அல்லது ஜமாத்து கிடையாது. அஹ்மதியா ஜமாத் தவிர அனைத்து பிரிவுகளும் அனைத்து ஜமாத்துகளும் கிறிஸ்தவ கொள்கைக்கு ஆதரவு கொடுக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈசா நபியுடைய சப்ஜெக்ட் அதிகமாக ஏன் பேசுகிறோம்னா, இந்த காலத்தில் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்துடைய ஸ்தாபகர் மிர்சா குலாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஈசா நபின்னு வாதிச்சாங்க. அவர் உண்மையாளராக இருக்கும் பட்சத்தில் ஒரு நபி வாதிக்கும் போது அவர் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் இருக்கும், பொய்யர் என்று மறுக்கக்கூடிய ஒரு பெரும் சமுதாயம் இருக்கும். மிர்சா குலாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் என்று எடுத்துக்கொண்டால் அவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தப்பிச்சிடுவோம். அவரை மறுத்த அனைத்து பிரிவுகளும் வந்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடும். ஆக இந்த அடிப்படையில் இப்போ ஈசா நபியுடைய சப்ஜெக்டை ஏன் பேசுகிறோம்னா, இந்த காலத்தை வாதிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, கிறிஸ்தவருடைய கொள்கையை இதுதான், அது கிறிஸ்தவ கொள்கைக்கு சாதகமாக முஸ்லீம்கள் கருத்து கொண்டிருக்காங்க. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ஷிர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு இறந்து போன ஒரு ஆளை உயிரோடு இருப்பது என்பது ஷிர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதே போல் ஈமான், குர்ஆன் மீது நம்முடைய ஈமான் இந்த விஷயம். ஆக நீங்கள் சிறப்பாக இதற்கு விளக்கம் கொடுத்தீர்கள், ஜஸாக்கல்லா. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இது பற்றி பல விஷயங்களை நாம் பார்ப்போம். முஸ்லீம் சமுதாயம் ஒரே சமுதாயமாக தான் இருந்தது, அது பல பிரிவுகளாக பிரிந்து போய்விட்டது. ஏன் பிரிந்தது, என்ன காரணம், அதை ஒன்று சேர்ப்பதற்கு என்ன வழி என்று நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தோம். அதற்கு ஒரே தீர்வு தான், அது ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தான். 73 பிரிவுகளுடைய நம்பிக்கையும் இதுதான். 73 பிரிவும் இந்த விஷயத்தில் மாற்று கருத்து கொள்ளவில்லை. ஆனால் ஈசா நபி வரக்கூடிய ஈசா எந்த ஈசா என்பதில் தான் மாற்று கருத்து இருக்கிறது. இதில் தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போன்று 72 பிரிவும் ஒரு பக்கம் சென்று விட்டது, ஒரு பிரிவு இன்னொரு பக்கம் வந்து விட்டது. அந்த 72 பிரிவும் நரகத்திற்கு சென்று விட்டது.
ஏன் நரகத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்றால், இறந்து போன ஒருவரை உயிரோடு இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். இது ஷிர்கான விஷயமாகும். அதற்கான சம்பவத்தை இந்த ஹதீஸ் நூலிலிருந்து நாம் பார்த்தோம். அதே போல இந்த ஒரு பிரிவு ஏன் சொர்க்கத்துக்கு செல்லும் என்றால், அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் அன்னாருடைய சஹாபாக்களுடைய வழிமுறையும் பின்பற்றி இருக்கும். ஒரே இமாமின் கீழ் முழு உலக அளவிலும் ஒரே ஜமாத்தாக இருக்கும். ஆக 72 தனியாக பிரிவது என்பது, நாம் எவ்வளவு வாதங்கள் எடுத்து வைத்தாலும் அந்த 72 எப்பொழுதுமே தனியாகத்தான் இருக்கும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்பது ஒரு தனியாகத்தான் இருக்கிறது. இது எல்லா முஸ்லீம்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து அல்ல காதியானி ஜமாத்து தனி ஜமாத்து, தனி மார்க்கம். அவர்கள் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் எங்களுடன் எந்த தொடர்பும் கிடையாது என்ற அளவுக்கு உறுதியாக கூறுகிறார்கள். இனி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இது பற்றி மேலும் பல விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.